பர்கர் தான் சாப்பிட போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோச்சான் அண்ணா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பர்கர் கடை இருக்கு கைஸ். எனக்கு அது பேர் தெரியாது. வாங்க நம்ம அங்கே போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் எல்லோரும் பார்த்துடலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம பர்கரும் வாங்கிட்டு வந்துடலாம் கைஸ். ஏன்னா அங்கேயே சாப்பிட்றதுக்கு டைமும் இருக்காது. ஆமாம் கைஸ். பூமி நீ உள்ளே போயிடு. உள்ளே போய்க்கோ பூமி. நாங்கள் வாங்க பாய்மா. போதுனா பர்கர் கடைக்கு பர்கர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க கைஸ். வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம எந்தெல்லாம் வாங்கிட்டோம்னு தெரியும்னா அதில் வெஜ் பர்கரு, ஒரு சிக்கன் பர்கரு, காப்போ வாங்கியிருக்கோம், சிக்கன் பர்கர் வாங்கியிருக்கோம், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியிருக்கோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ் வாங்கியிருக்கோம். வாங்க கைஸ் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு நாங்கள் வந்து சொல்லிடுறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா கடையோட பேர் என்னன்னா வந்து கஃபே மாஃபியா. அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தெப்பக்குளம் மைதானத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ஒரு குட்டியோண்டு ரூட்டு போக அதில் ரெண்டாவது கடை சாப்பிட்டு பார்த்துருவோம். போவியா? நாங்களாம் தி பாய்ஸ் கைஸ். அதனால ஓட்டர் பண்ணி போயிடுவோம். பார்த்தீங்கன்னா உள்ள நல்லாவே இருக்கு. சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. அதுவே என்ன காசு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல என்ன பட்சத்தில் எல்லாம் வெயிட் பண்ணலாம். விதவிதமான சாஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்து கைஸ் விதவிதமான சாப்பாடு வந்து முதல் வாய் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீவர்ஸ்க்கு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சா? நீங்களும் ட்ரை சாப்பிடுங்க. பாருங்க எப்படி சாப்பிட்றா பாருங்க கைஸ். எப்படி போய் இருக்குது? எப்படி இருக்கும்? அதையும் மெயின் பண்ணி பார்க்குறேன் கைஸ். எப்படி இருக்கு? நல்லா இருந்தா அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்க. பாருங்க கைஸ் எப்பவுமே இவங்க நல்லாவே இல்லையான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கைஸ். நல்லா இருக்குன்னு கேட்டால் கேவலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கைஸ். இப்போ நல்லா இருக்காங்க. நல்லாவே இல்லைதானே? நல்லாவே இல்லைதானே? ஐயோ தப்பாயிடுச்சு. இது மாற்றி மாதிரி சொல்லுங்க கைஸ். அதை கூட கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வாங்க கைஸ் சாப்பிடலாம். இது உனக்கு தான் இது மட்டும் தான் பெருசாக இருக்குது. இதுங்க எப்படி போச்சு உனக்கு தான்? நீயே சாப்பிடுறீங்க. நீங்களே சாப்பிடுவீங்களா? அதனால பாய் வச்சுக்கேன். சாஸ் காசா இது இது எப்படின்னா சாஸ். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் விதமான சாஸ் இருக்கு. பாருங்க செகண்ட் பாருங்க. நார்மலாக தெரியும் டொமேட்டோ சாஸ் தான். இது என்ன சாஸ் நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு பர்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். இது வேற ஏதாச்சும் மறந்து போயிட்டேன். ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன பர்கர் தெரியலையே. சிக்கன் பர்கர் தான். இதோடதே பெருசு. சிக்கன் பர்கர் சிக்கன் பர்கர் என்னது? நம்ம ஆர்டர் பண்ணுறது 2 வெஜ் பர்கரு, ஒரு நான்வெஜ் பர்கர் கைஸ். பட் வந்து அவங்க மாற்றி 2 நான்வெஜ் பர்கர், 1 வெஜ் பர்கர். அப்போ கைஸ் ரொம்ப பாவமாக இருக்கு சார். கேமராமேனுக்கு தான் நான்வெஜ் பர்கர் கிடைக்கல. அது மட்டும் கிடைச்சிருந்தா பார்க்குறேன். வெஜ் தான் பரவாயில்ல. அதான் இந்த சாஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. புது சாஸ். அது புதுசாக மைனஸ் நல்லா சாப்பிடுவாரு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்டு இந்த
பர்கர் பண்ண ஊற்றி சாப்பிட போகிறேன். இதில் என்ன ஆக போகிறேன்னு தெரியல போகிறேன் கைஸ். கைஸ் ரொம்ப பயமாக தான் இருக்குது. வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சாய்க்கு பேக் போகுது. ப்ரோ என்னாச்சு? சாய் காசு டேஸ்டே நான் வந்து ஒரு ட்ரீம் உலகத்துக்கு போனேன். ட்ரீமில் போகிறேன் பை. என்னை வச்சு ஒன்று காமெடி பண்ணல. வந்து